வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். யாழ்ப்பாண மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரையில் 121 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் வைத்திய ராவண கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்பொழுது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 32 பேரும், யாழ் போதனா வைத்தியசாலையில் 8 பேரும் எலிக்காய்ச்சலுக்காக சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 6 நோயாளர்களும், யாழ் போதனா வைத்தியசாலையில் 5 நோயாளர்களும் எலிக்காய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் இந்த நோய் காரணமாக எந்த ஒரு இறப்பும் இடம்பெறவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை எலிக்காய்ச்சலை தடுப்பதற்கு தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இதுவரையில் சுமார் 8300 பேருக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கருணா அம்மான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்து வாக்குமூலம் வழங்கியுள்ளார். பல மணி நேரம் வாக்குமூலங்களை வழங்கியதன் பின்னர் பிற்பகல் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2006ஆம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டமை தொடர்பில் தன்னிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்தார். இதேவேளை ஊடகவியலாளர் தராகே சிவராமின் மரணம், ஏப்ரல் 21 தாக்குதல்கள் மற்றும் துணைவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தல் சம்பவம் உட்பட 7 முக்கிய வழக்குகள் தொடர்பான விசாரணைகளை விரைவுபடுத்துமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு பதில் காவல்துறை அதிபருக்கு முன்னதாக பணிப்புரை விடுத்திருந்தது. அதற்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் தொடர்புடைய காவல்துறை பிரிவுகளுடன் இணைந்து செயல்படுமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு அறிவுறுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் யாப்பை மீறி மத்திய குழு எடுக்கும் தீர்மானங்களுக்கு தடை உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மத்திய குழு உறுப்பினருமான வைத்தியர் சி சிவமோகனினால் குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியாவில் கடந்த 14ஆம் திகதி இடம்பெற்றது. குறித்த கூட்டத்தை ஆரம்பிப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் பத்மநாதன் சத்தியலிங்கம் முற்பட்ட போதும் கட்சியின் தலைவர் மாவை சேனாராஜா வருகை தராமல் கூட்டத்தை நடத்தக்கூடாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் கூறியிருந்தார். எனினும் அவர் தலைவர் பதவியிலிருந்து விலகிவிட்டார் எனவும் அவரின் தலைமையில் கூட்டத்தை நடத்த முடியாது எனவும் சிலர் கோரியிருந்தனர். எவ்வாறாயினும் தமது நிலைப்பாட்டில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் விடாப்பிடியாக இருந்தமையினால் நீண்ட நேரமாக கூட்டம் ஆரம்பிக்கப்படாமல் அமைதியின் நிலவியது. பின்னர் கூட்டத்திற்கு மாவை சேனாராஜா வருகை தந்த போதும் பதவி விலகியவர் தலைமையில் கூட்டத்தை நடத்த முடியாது என சிலர் தெரிவித்தனர். அதே நேரம் பதவி விலகலை மாவை சேனாராஜா மீள பெற்று விட்டதாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில் மாவை சேனாராஜாவின் பதவி விலகலை மீளப்பெற அனுமதிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் எதிர்வரும் 28ஆம் தேதி அடுத்த மத்திய குழு கூட்டத்தில் வாக்கெடுப்பு நடத்த முடிவெடுக்கப்படுவதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இவ்வாறான பின்னணியில் இலங்கை தமிழரசு கட்சியின் யாப்பு விதிமுறைகளை மீறி மத்திய குழு எடுக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தீர்மானங்களுக்கும் தடை உத்தரவு கோரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். குறித்த வழக்கு எதிர்வரும் நாட்களில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் எதிர்பார்ப்பதாக மனுதார தரப்பு தெரிவித்துள்ளது. கட்சியின் கொள்கைகளை வகுப்பதும் செயல் திட்டங்களை வகுப்பதும் கட்சியின் பரிபாலமும் தலைவர் தெரிவும் பொது சபையின் ஆணைக்கு உட்பட்டவை என்றும் அவ்வாறான தீர்மானங்களை கட்சியின் மத்திய குழுவினரால் எடுக்க முடியாது எனவும் மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். பொருட்களின் விலைகள் குறைப்போம், மின்சார கட்டணங்கள் மற்றும் எரிபொருட்களின் விலையின் குறைப்போம் என பல்வேறு விடயங்களை கூறிய இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்கள் நிறைவடைந்தும் பொருட்களின் விலைகள்
விலைகள் குறைந்ததாக அறியவில்லை. மாறாக அரிசி, தேங்காய் மற்றும் சில பொருட்களின் விலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கின்றன. விலைகளை குறைக்க முடியாத நிலையில் அரசு திண்டாடுகின்றது. அரசாங்கம் பொருட்களின் விலைகளை குறைத்து நாட்டினுடைய பொருளாதார சுமையை மக்கள் மீது சுமத்தாமல் தாம் தேர்தல் காலங்களில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என எம் ஹிஸ்புல்லா குறிப்பிட்டார். முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் வெளிநாட்டு பயணிகளுடன் பயணித்த கப்பல் ஒன்று கரை ஒதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மியான்மரில் இருந்து 103 பயணிகளுடன் பயணித்த கப்பல் ஒன்றே இவ்வாறு கரை ஒதுங்கியுள்ளது. அவர்களில் 25க்கும் மேற்பட்ட சிறுவர்களும் அடங்குகின்றன. அவர்களை கரைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் பரவியுள்ள எலி காய்ச்சல் நோயானது மனிதர்கள் உள்ளிட்ட விலங்குகளிலும் பரவக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வடக்கு மாகாண கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் வைத்தியர் எஸ் வசீகரன் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம், திருநெல்வேலியில் உள்ள கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த நோயானது ஒரு வகையான பாக்டீரியாவினால் ஏற்படுகின்ற தொற்று நோயாகும். இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட எலிகளின் சிறுநீரில் இப்பாக்டீரியாக்கள் வாழும். எலியின் சிறுநீர் மற்றும் மலம் மூலம் வெளியேறும் இந்த பாக்டீரியாவானது மழைக்காலங்களில் மழைநீர் மற்றும் வெள்ளத்தில் கலந்து பரவ வாய்ப்பு உள்ளது. மழை காலங்களில் குடிநீர் கிணறுகளில் கூட தொற்று கிருமிகள் கலக்கக்கூடும். தொற்றடைந்த நீரை பருகுவதனாலோ அன்றி காயமுற்ற தோல், கண், வாய் போன்ற பகுதிகளில் தொடுகை உறும் வேளைகளில் இந்த பாக்டீரியாக்கள் உடலில் ஊடுருவி செல்ல வாய்ப்பு உள்ளது. இதுவே எமது உடலில் எலிக்காய்ச்சல் பரவ பிரதான காரணமாக உள்ளன. குறித்த பாக்டீரியாக்கள் பன்றிகள், நாய், ஆடு, மாடு போன்ற வளர்ப்பு விலங்குகளில் பரவக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாகவும் வடக்கு மாகாண கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர் வைத்தியர் எஸ் வசீகரன் குறிப்பிட்டுள்ளார். உப்பு இறக்குமதிக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதேச தெரிவித்துள்ளார். அண்மையில் நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் மன்னார், ஹம்பாந்தோட்டை மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகளில் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் அதற்கு தீர்வாக பதனிடப்படாத, அயடின் சேர்க்கப்படாத 30,000 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்குமாறு உப்பு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதற்கு அமைய பதனிடப்படாத, அயடின் சேர்க்கப்படாத 30,000 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்குமாறு உப்பு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதற்கு அமைய பதனிடப்படாத, அயடின் சேர்க்கப்படாத 30,000 மெட்ரிக் டன் உச்ச அளவுக்கு உட்பட்ட உப்பை ஜனவரி 31 அல்லது அதற்கு முன்னர் வரையறுக்கப்பட்ட இலங்கை அரச வர்த்தக கூட்டு தாபனத்தின் மூலம் இறக்குமதி செய்து உள்நாட்டு உப்பு உற்பத்தியாளர்கள் ஊடாக சந்தைக்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இஸ்லாத்தை அவமதித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கரகொட அத்தே ஞானசார தேரர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாதால் அவரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. ஞானசார தேரர் சுகவீனம் காரணமாக நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியாதுள்ளதாக அவர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தெரிவித்தார். முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்து கொழும்பு மேலதிக நீதிவான் பசன் அமரசேன வழக்கின் தீர்ப்பை ஜனவரி 9 ஒத்திவைத்தார். அத்துடன் ஞானசேர தேரரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறும் உத்தரவிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத மதுபானங்களுக்கு அடிமையானவர்களுக்காக சலுகை விலையில் மதுபான வகை ஒன்றை அடுத்த வருடம் முதல் தயாரிக்கப்பட உள்ளதாக மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் உதயகுமார் சட்டவிரோத மதுபானங்களுக்கு அடிமையானவர்களுக்காக சலுகை விலையில் மதுபான வகை ஒன்றை அடுத்த வருடம் முதல் தயாரிக்கப்பட உள்ளதாக மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகர் உதயகுமார பெரகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் மதுவரி திணைக்களத்தின் இந்த வருடத்திற்கான வருமானம் இலக்கில் இதுவரையில் 210 மில்லியன் ரூபாய் ஈட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை அமுல்படுத்தப்பட்டுள்ள போதிலும் சந்தையில் சில அரிசி வகைகளுக்கு தொடர்ந்தும் தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்திப்பதற்காக அரசாங்கம் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ள போதிலும் சந்தைக்கு இதுவரையில் உரிய முறையில் அரிசி கிடைப்பதில்லை என வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கையில் நாளாந்தம் 6500 முதல் 6600 மெட்ரிக் டன் அரிசி மக்கள் பாவனைக்காக நுகரப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தட்டுப்பாட்டிற்கு தீர்வாக சுமார் 16,000 மெட்ரிக் டன் அரிசி இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக சுங்க பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதில் 6,000 மெட்ரிக் டன் பச்சை அரிசியும் 10,000 மெட்ரிக் டன் நாட்டு அரிசியும் அடங்குவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை கடந்த 10 நாட்களில் புலனறுவை மாவட்டத்தில் உள்ள பாரிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலைகளிலிருந்து சுமார் 10,000 மெட்ரிக் டன் அரிசி சந்தைக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலத்திரனியல் கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்வதற்கான விலை மனு தொடர்பில் சட்டமா அதிபரினால் நீதிமன்றக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. 5 மில்லியன் இலத்திரனியல் கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்வதற்கான விலை மனு தொடர்பில் தேசிய பருகை குழு முன்வைத்துள்ள பரிந்துரைகளை அமைச்சரவையின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த பரிந்துரைகளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரின் ஊடாக அமைச்சரவையின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மேல்முறையீட்டு நீதிமன்ற அறிவிக்கப்படுகின்றது. கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்வதற்கான விலை மனுவை சவாலுக்கு உட்படுத்தி ஏபிக் லங்கா தனியார் நிறுவனம் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் போது சட்டமா அதிபர் சார்பில் மன்றில் முன்னிலையான மேலதிக மன்றாடியார் நாயகம் குறித்த விடயம் தொடர்பான சமர்ப்பணங்களை முன்வைத்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் உரிய அனுமதியின்றி 170 சேவையாளர்களை வைத்தியசாலையின் பணியாளர் நாகமுத்து சத்தியமூர்த்தி பணிக்கு அமர்த்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் வாய்மூல விடைகளுக்கான கேள்வி நேரத்திலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எனினும் குறித்த சேவையாளர்கள் தற்பொழுது நிற்கதியாகி உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குறிப்பிட்டுள்ளார். எனினும் இதற்கு பதிலளித்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கா குறித்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் ஏலவே சுகாதார அமைச்சருக்கு அறிவிக்கப்படவில்லை என தெரிவித்தார். இந்த பிரச்சினை தொடர்பில் தற்பொழுது பதிலளிக்க முடியாது எனவும் சுகாதார அமைச்சருக்கு அறியப்படுத்தாமல் எவ்வாறு நாடாளுமன்ற செயலாளர் அலுவலகம் இந்த கேள்வியை எடுத்துக்கொண்டது என்பது தொடர்பில் ஆராயப்பட வேண்டும் எனவும் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கா தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்துடனான புதிய இணக்கப்பாட்டின் அடிப்படையில் வருமானம் ஈட்டும் போது செலுத்தப்பட வேண்டிய வரியில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் விசேட உரையொன்றை நிகழ்த்திய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்பொழுது கடன் மறுசீரமைப்புக்கான யோசனைகளை வைப்பவர்கள் அப்போது இந்த யோசனைகளை முன்வைத்திருந்தால் நாடு வங்குரோத்து நிலைக்கு சென்றிருக்காது. அதே நேரம் நபர் ஒருவர் 5 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டும் போது 6% வரி அறவிடப்படுகின்றது. இந்த எல்லையை 10 லட்சம் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி மாதாந்தம் 1,50,000 ரூபாய் வருமானம் ஈட்டும் ஒருவருக்கு 100% வரி சலுகை வழங்கப்படுகின்றது. அதே போன்று 2 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டும் நபருக்கு வருமானம் ஈட்டும் போது அறவிடப்படுகின்ற வரியில் 71% வரி சலுகை வழங்கப்படுகிறது. 2,50,000 ரூபாய் வருமானம் ஈட்டும் ஒருவருக்கு வருமானம் ஈட்டும் போது அறவிடப்படுகின்ற வரியில் 61% வரி சலுகை வழங்கப்படுகின்றது. அத்துடன் 3 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டும் ஒருவருக்கு வருமானம் ஈட்டும் போது அறவிடப்படுகின்ற வரியில் 47% வரி சலுகை வழங்கப்படுவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அதே போன்று 3 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டும் ஒருவருக்கு வருமானம் ஈட்டும் போது அறவிடப்படுகின்ற வரியில் 25.5% வரி சலுகை வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறைந்த வருமானம் பெறுகின்றவர்களுக்கு அதிக வரி சலுகைகளும் அதிக வருமானம் ஈட்டுகின்றவர்களுக்கு குறைந்த வரி சலுகைகளும் கிடைக்கும் வகையில் வருமானம் ஈட்டும் போது அறவிடப்படும் வரியில் திருத்தத்தை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த அரசாங்கத்தினால் பால்மா மற்றும் யோகர்ட் உள்ளிட்ட பொருட்களுக்கு வட் வரி அறவிடப்பட்டிருந்தது. எனினும் சிறுவர்களின் போஷணை மட்டத்தை உயர்த்தும் நோக்கில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பால்மா மற்றும் யோகர்ட் என்பவற்றிற்கான வட் வரியை நீக்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடனான 3வது மதிப்பாய்வின் போது இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் சேவை ஏற்றுமதி வரி 30%
காணப்பட்டது. அதனை சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வகையில் 15% குறைப்பதற்கும் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. அதே சந்தர்ப்பத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட வரியை 5%-இருந்து 10% அதிகரிப்பதற்கும் நாம் சர்வதேச நாணய நிதியத்தினான 3வது மதிப்பாய்வின் போது இணக்கப்பாட்டை எட்டியுள்ளோம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். நைஜீரியாவில் இடம்பெற்ற சமய நிகழ்வு ஒன்றில் ஏற்பட்ட சன நெரிசலில் சிக்குண்டு பலர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நைஜீரியாவின் தென்மேற்கு பகுதியில் ஓயோ மாநிலத்தில் உள்ள இஸ்லாமிய உயர்நிலை பாடசாலை ஒன்றிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சுமார் 5000-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இந்த சம்பவத்தில் பலர் படுகாயமடைந்துள்ள நிலையில் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் பங்கேற்பாளர்களை அந்த இடத்திலிருந்து வெளியேற்றுவதற்கும் பாதுகாப்பு படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் மாநில ஆளுநர் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை வழங்குவதற்கு குழு ஒன்று அனுப்பப்பட்டுள்ளதாக நைஜீரியாவின் தேசிய அவசர சேவைகள் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் சிறுவர்கள் உட்பட 32 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக காசாவின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி கிழக்கு காசா நகரத்தில் இடம்பெயர்ந்த மக்கள் வசிக்கும் 2 முகாம்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காசா மீது இஸ்ரேல் போரில் ஆரம்பம் முதல் 45,129 பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் 1,07,338 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனிடையே ஹிஸ்புல்லா தலைமையிலான தாக்குதல்களின் போது இஸ்ரேலில் 1139 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 200க்கும் மேற்பட்டோர் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவுபெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.